ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த காலிஃப்ளவரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செமி கிரேவி பண்ண போகிறோம். நம்ம பன்னீர் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம்ல, அதே ஸ்டைலில் நம்ம இந்த காலிஃப்ளவர் வச்சு பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன், நான் கேஷ்யூ இல்லாததுனால பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் இல்லைன்னா கேஷ்யூ சேர்க்குறதுனால நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா ரிச்னஸ்ஸாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுவும் வதங்கினதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஆறுறதுக்கு விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் இதை ஆற வச்சுட்டு நம்ம காலிஃப்ளவரை நல்லா அந்த இலையெல்லாம் வெட்டிட்டு இதை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே நமக்கு தேவையான சைஸ்க்கு கூட வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பிளான்ச் பண்ணிக்கலாம். இல்லை பிளான்ச் பண்ண அப்புறமா கூட நமக்கு தேவையான சைஸ்க்கு வெட்டிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் அதில் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம் ஆறியிருக்கும், அதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வதக்கியிருந்தோம்ல, அதே பேனில் கொஞ்சமாக ஆயிலும் பட்டரும் போட்டுட்டு அதில் பெப்பரும் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். அப்புறமா இதுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான். நல்லா அது ஃப்ரை ஆகி நல்லா அந்த ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம தயாரித்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வரணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது கூட மஞ்சள் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். காரம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டதுனால டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்பல காரமும் சால்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சோன்னா நல்லா கொதித்து வந்துடும். நமக்கு பார்த்திங்களா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடியாகி வந்துட்டு, இப்போ நான் கொஞ்சம் கசூரி மேத்தி மட்டும் போட்டு இதை இறக்கி வச்சுக்கிறேன். இல்லைன்னா மல்லி இலை கூட போட்டுக்கலாம். இப்போது அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பட்டர் மசாலா ரெடியாகி விட்டது. இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் ரைஸ்க்கு காம்பினேஷனாக பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு கூட இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நானுமே இன்றைக்கி தான் சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய் பாய்.